இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் இப்படியாய் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி. யோபுவினுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிவோம். ஒரு நாளிலே அவனுடைய குடும்பம் முழுவதும் கவிழ்க்கப்பட்டது போல அவனுடைய சொத்துக்களெல்லாம் அழிக்கப்பட்டது. இவைகளெல்லாம் நடந்த பின்பு அவனுடைய சரீரத்திலே சத்ருவானவன் கை வைத்து அநேக வியாதிகளை கொண்டு வந்தது நிமித்தமாய் அவன் மிகுந்த வியாகுலப்பட்டு கொண்டிருந்த இந்த நாட்களிலே அவனுடைய நண்பர்கள் அவனோடு கூட அநேக காரியங்களை பேசி தங்களுடைய மூளைக்கு எட்டின அளவிற்கு அவனுக்கு அநேக உபதேசங்களை சொன்ன போதிலும் கூட அவனுடைய வாழ்வினுடைய ஒரு பழத்தை பிழிந்தால் எப்படி ஒரு ஜூஸ் சுவையான ஒரு காரியம் வெளியே வருமோ, அதே போல் அவனுடைய வாழ்வின் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை குறித்து அவன் சொல்லுகிற ஒரு விசுவாசமுள்ள ஒரு வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன போராட்டங்கள் இவைகள் வரும்பொழுதே நாம் எத்தனையோ மனவேதனை உடையவர்களாய் மாறிவிடுகிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது, கிறிஸ்துவுக்காய் வாழ்வது என்பது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொல்லிக் கொடுத்ததை நாம் வாசித்திருக்க முடியும். அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லுகிற காரியங்கள். ஒருவேளை இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள், இயேசு இருந்த நாட்களிலே அவர்கள் அத்தனையாய் அவர்கள் ஊழியம் செய்யாவிட்டாலும், அத்தனையாய் இன்வால்வ் ஆகி ஒவ்வொரு காரியங்களை செய்யாவிட்டாலும், இயேசு பரமேறின பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்த பின்பு அவருடைய வாழ்க்கை முழுவதும் தங்களுடைய ஜீவனையும் அற்பமென்று எண்ணி ஆண்டவருக்கென்று அவர்கள் ஓடின வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களானாலும் சரி, புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களானாலும் சரி, அத்தனை பேர்களும் ஆண்டவருக்கென்று தங்களுடைய ஜீவனையும் துச்சமாக எண்ணி ஓடின வாழ்க்கையைத்தான் இந்த வேதம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அவைகள்தான் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்கிற பரிசுத்தவான்கள் ஆனாலும் சரி, ஆண்டவருடைய 12 சீஷர்களில் 11 சீஷர்கள், இன்னொரு சீஷருக்கு பதிலாக தெரிந்தெடுக்கப்பட்ட மத்தியா, பவுல், இவருடைய அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அவர்கள் ஆண்டவருக்கென்று இரத்த சாட்சியாய் மரிக்கிற ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் பார்க்க முடியும் சரித்திரத்திலே. பேதுருவை குறித்து தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார் என்றும், அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையிலே அவர் அறைந்து கொலை செய்யப்பட்டார் என்றும், தோமா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மலையிலே ஜெபிக்கும் பொழுது ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார் என்றும், பவுல் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு இறந்தார் என்றும், யாக்கோபு ஏரோதினால் பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தார் என்றும் சொல்லி சரித்திரங்கள் நமக்கு கூறுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று எப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களை நிரப்ப நிரப்ப நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் வருகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்தின் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை பின்பற்றுகிறோமா? இல்லை என்றால் அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியினாலே அவருக்காக அன்பு கூர்ந்து வாழ என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேனா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நாட்களிலே வாழ்ந்த கர்த்தாசிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனை லாமாக்கள் பிடித்து அவனை சித்திரவதை செய்து இயேசுவை மறுதலிக்கும்படியான காரியங்களை அவருடைய வாழ்விலே அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அவன் மிகுந்த அந்த லாமாக்களினால் மிகுந்த ஒரு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டவராக காணப்பட்டான். ஒரு நாளிலே அந்த கர்த்தாசிங்கை அவர்கள் பிடித்து எருமையினுடைய தோலிற்குள்ளாக அவனை கட்டி அவனை வெயிலிலே போட்டு விட்டார்கள். பனியிலே போடும் பொழுது
அந்த எருமையினுடைய தோல் அவைகள் விரிவடையும் பொழுது அவனுக்குள்ளாக கொஞ்சம் இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த வெயிலிலே அந்த தோலோடு கூட அவனை தூக்கி எறியும் பொழுது, அந்த வெயில் படும் பொழுது அந்த தோல் சுருங்க சுருங்க அவனுடைய எலும்புகளெல்லாம் உடைகிற சத்தத்தை அவனுடைய காதுகளிலே கேட்கக்கூடிய அளவிற்கு அத்தனையாய் கொடுமைப்படுத்தப்பட்டான். அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய எலும்புகளெல்லாம் உடைகிறதை நீயே உன்னுடைய காதுகளில் கேட்கிறாயே, இன்னும் உன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்து இந்த இயேசுவை மறுதலிக்காமல் வாழப்போகிறாயா என்று கேட்டபொழுது அவன் ஒரே ஒரு காரியத்தை சொன்னான். ஒரே ஒரு விசை, என்னுடைய வலதுகையை மாத்திரம் நீங்கள் வெளியே எடுத்து வையுங்கள் என்று சொன்ன பொழுது அவனுடைய வலதுகையை வெளியே எடுத்து வைத்துவிட்டு அவனை மீண்டுமாய் கட்டி அந்த வெயிலிலே போட்ட பொழுது ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் வாங்கி அதிலே ஒரு காரியத்தை எழுதினான். அவர்களே அதிர்ந்து போய்விட்டார்கள். என் இயேசுவுக்காக இப்படி 1000 முறை நான் மரிப்பதற்கும் ஆயத்தம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை அவர் அர்ப்பணித்ததை பார்த்து அவர்கள் அதிர்ந்து போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கூட நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் யோபுவை மாதிரி நாம் சொல்ல முடியும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்காக இந்த கடைசி நாட்களிலே பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம்.